தமிழகத்தில் தேர்தலை வெற்றிகரமாக நடத்திவிட்டு இன்று தெலுங்கானாவில் தேர்தலுக்கு செல்கிறேன். பல தொகுதிகளுக்கு செல்ல இருக்கிறேன். என்னை பொறுத்தமட்டில் தெலுங்கானா மக்கள் மீது நான் அபரிதமான அன்பு வைத்திருக்கிறேன். அந்த மக்களும் என் மீது மிக அபரிதமான அன்பு வைத்திருக்கிறார்கள். தமிழகத்தில் எப்படி என்னை அக்கா என்று அழைப்பார்களோ அதே போல் கவர்னர் என்பதை தாண்டி என்னை பெண்கள் அக்கா என்று தான் அழைப்பார்கள். ஆக அவர்கள் தேசிய நீரோட்டத்தில் ஒரு வளர்ச்சி அடைந்த மாநிலமாக கடந்த ஒரு 5 ஆண்டு காலமாக எப்படி ஒரு முன்னேற்றம் தடைப்பட்டதோ அதையெல்லாம் இல்லாமல் ஒரு மாநில அரசு தடைப்பட்ட மத்திய அரசிடம் ஒரு நல்ல சுமூகமான உறவு இல்லாமையால் மிகுந்த பல திட்டங்கள் அங்கே தடைப்பட்டது. இன்று நடப்பது பாராளுமன்ற தேர்தல். மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் எல்லா மாநிலங்களுக்கும் மிக அதிகமாக உதவிகளை செய்து கொண்டிருப்பதைப் போலவே தெலுங்கானாவில் இந்த தேர்தலுக்கு முன்னாலே பல கோடி பல்லாயிர கோடி கணக்கான திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி திறந்து வைத்திருக்கிறார்கள். பல வந்தே பாரத் ரயில்கள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. பல வளர்ச்சி திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வளர்ச்சி திட்டங்கள் எல்லாம் நிறைவேற வேண்டுமென்றால் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் 3வது முறை பிரதமராக வர வேண்டும். அதற்கு தெலுங்கானாவின் பங்கு மிக முக்கியமாக இருக்க வேண்டும். அதனால் தெலுங்கானாவிற்கு நான் பிரச்சாரத்திற்கு செல்கிறேன். ஏதோ அவங்க உட்காந்து எண்ணினாங்களா இல்லைன்னா எப்படி சொல்கிறாங்க? அதனால் சும்மா இவங்களாம் ஒரு பொய் பிரச்சாரத்தை விட்டு அவர்கள் பரவ விட்டு கொண்டிருக்க சிதம்பரம் மாதிரி. சிதம்பரமும் அதான் சொல்கிறாரு, ஏதோ 2 கட்ட தேர்தல் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை பார்த்து பயந்ததை போல சொல்லி கொண்டிருக்கிறார். காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை தயாரித்ததில் காங்கிரஸை விட ஸ்டாலின் அதில் உரிமை கொண்டாடுகிறார். ஆக நீங்கள் என்ன உரிமை? இதே காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை, நீங்கள் தேர்தல் அறிக்கை இருக்கட்டும், ஏறக்குறைய இந்த நாட்டை அதிக நாட்கள் ஆண்டவர்கள் நீங்கள். இன்னைக்கு தான் உங்களுக்கு எல்லாம் ஞானோதயம் வந்திருக்குதா? ஆக இதற்கு முன்னால் என்ன திட்டங்களை தமிழகத்திற்கு கொண்டு வந்தீர்கள்? என்ன வளர்ச்சியை கொண்டது? இதே சிதம்பரம் இத்தனை ஆண்டு காலம் நிதி அமைச்சராக இருந்து குறிப்பிட்ட ஒரு திட்டத்தை தமிழகத்திற்கு கொண்டு வந்தால் சொல்லட்டும். ஆக அவர்கள் ஆட்சி செய்யும் போது தமிழகத்தை முற்றிலுமாக மறந்தவர்கள் இன்று சொல்கிறார்கள் 2 ஃபேஸ் தேர்தலிலும் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நிச்சயமாக முன்னணியில் இருக்கிறார். இவங்களுக்கு எப்படி தெரியும்? ஆக இவங்க பின்னணியில் இருக்காங்கன்னு சொன்னால் நாங்கள் முன்னணியில் தான் இருந்து கொண்டிருக்கிறோம் தெளிவாக எங்களால் சொல்ல முடியும். அதனால் அவர்கள் இன்று தோல்வி பயத்தினால் இதெல்லாம் சொல்லி கொண்டிருக்கலாம். மரியாதைக்குரிய பாரத பிரதமர் சொன்னதை போல் இந்த நாடு ஒரு வலிமையான பிரதமரை கொண்டிருக்க வேண்டும். வருடத்திற்கு ஒரு பிரதமர் கொண்டிருக்கக்கூடாது. முழுவதுமாக வலிமையான பிரதமர் கொண்டிருக்க வேண்டும். அதைத்தான் பாரதிய ஜனதா கட்சியால் மட்டும்தான் இந்த வலிமையான பிரதமரை கொடுக்க முடியும். வலிமையான பாரதத்தை முன்னெடுத்து செல்ல முடியும். இவர்களெல்லாம் பிரிவுபட்ட பாரதத்தை தான் எடுத்து செல்ல முடியும். பிளவுபட்ட பாரதத்தை தான் எடுத்து செல்ல முடியும். அவர்கள் ஏற்கனவே கேரளாவில் என்ன நடக்குது? கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் எப்படி இவங்க ஒற்றுமையாக இந்தி கூட்டணியை கொண்டு அவங்க முன்னிறுத்துவார்கள்? இன்னைக்கு பிரியங்கா காந்தி பினராயி விஜயனை கிளின்னு கிழிக்கிறாங்க. அப்புறம் நீங்களாம் எப்படி ஒன்றா இருந்து எப்படி ஒன்றா ஆட்சி நடத்துவீங்க? அதனால் மக்களுக்கு நன்றாக தெரியும் இவர்களால் எதுவும் செய்ய முடியாது, சாதிக்க முடியாது என்பது.